பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபை தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் நாளை காண செய்தது. அப்போது இதற்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்களுக்கு கிருபை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அப்படி அல்ல. அவர்களை விட நம்ம பரிசுத்தவான்களா? அப்படி அல்ல. அவர்களை விட நம்ம நீதிமான்களா? அப்படி அல்ல. அவர்களுடைய நாட்கள் முடிந்தது. ஸ்தோத்திரம். அப்போது ஒவ்வொரு காலையும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதுன்னு தானே இப்போ கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்கிறது. அந்த வகையில் இந்த வருஷத்தில் 7 மாதங்களை பூர்த்தி செய்தோம். இந்த 8வது மாதத்தை காண கர்த்தர் உதவி செய்தார். இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு, அளவிட்டால் கர்த்தருடைய ஏவுதலோடு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம், The book of Isaiah chapter 51 2ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இதில் ரொம்ப குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு பிடித்து கொள்ள வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டால், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அழைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். அழைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். சரியா? இந்த மாதத்தில் நீங்கள் அடிக்கடி இந்த ஏசாயா 51 இந்த 2 நீங்கள் சொல்லணும், பிடிக்கணும். நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு? ஒரு A4 ஷீட் எடுத்து ஏசாயா 51:2 அப்படின்னு ஒரு பெருசாக எழுதி உங்கள் கிச்சனில் அல்லது உங்களுடைய பெட்ரூமில் ஒட்டி வைக்கணும் சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த மாதம் அவர் உங்களை அழைத்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பெருக பண்ணி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த மாதத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்கும் அல்லவா? இந்த மாதத்தில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டல்லவா? இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள் இருக்கிறது அல்லவா? எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வச்சிருங்க. அவரே உங்களை நடத்துவார். சரியா? கர்த்தருக்கு தெரியாமல் உங்கள் லைஃப்பில் ஒன்றும் நடக்காது. அவர் உங்களை பார்த்து கொள்வார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாம் நாளில் கர்த்தருடைய ஊழியனாகிய நான், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை அனுதினமும் ஆவியானவரோடு இந்த செய்தி எப்போ 5:30 மணி வரும்னு காத்து கிடந்து கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றைக்கு நீர் ஆபிரகாமை பற்றி சொன்ன வார்த்தை, நான் அவன் ஒருவனாய் இருக்கையில், அவன் தனி மனிதனாய் இருக்கையில் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன் என்ற தேவன் உம்முடைய பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி இந்த மாதம் முழுவதும் அனாவசியமான அலைச்சல்கள், அனாவசியமான பண செலவுகள், அனாவசியமான தேவையில்லாத போராட்டங்களுக்கு விலக்கி, கஷ்டங்களுக்கு விலக்கி உம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலும் உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு யார் யார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அந்த 5:30 மணி விடியற் காலையில் நம்ம இந்திய நேரப்படி கரெக்டாக காலையில் எழுமின ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே போல் மாலையில் நடக்கிற கூட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.